டியூப் தமிழ் வணக்கம். அவசர செய்தி. ஈரான் போரை ஆரம்பித்தது. ஓமன் வளைகுடாவிற்கு 25 கிலோமீட்டர் வடகிழக்கு பகுதியில் சரக்கு கப்பல் ஒன்றின் மீது திடீர் தாக்குதலை நடத்தியது. அமெரிக்க அதிபர் யுத்த நிறுத்தத்தை நீட்டிப்பு செய்ததாக கூறியதன் பின்னர் நடைபெற்றிருக்கின்ற முற்றுகை உடைப்பு தாக்குதலின் ஆரம்பம் இது என்றும், இனி ஈரான் எதற்கும் தயங்காத ஒரு இடத்திற்கு வந்திருப்பதாகவும், போரை தவிர மாற்று வழியற்ற ஒரு நிலைக்குள் டொனால்ட் டிரம்பினுடைய நடவடிக்கைகள் ஈரானை தள்ளி இருப்பதாகவும் சர்வதேச பரபரப்பு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த கப்பலை திடீரென மறைத்த ஈரானுடைய அதிவிரைவு படகொன்று திடீரென சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக கப்பலினுடைய தலைமை மாலுமி தெரிவிக்கின்றார். இந்த தாக்குதலில் உயிர் சேதம் ஏற்படாவிட்டாலும் இயந்திர கட்டுப்பாட்டு அறையை சரியாக குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதானது கப்பல் தொடர்ந்து இயங்க முடியாத வேலையை செய்வதற்கான ஒரு பாரதூரமான முயற்சிதான். ஒரு கப்பலை மூழ்கடிப்பதும் இப்படியான இடத்தில் அதை தாக்கி அசைய முடியாமல் நிறுத்துவதும் இரண்டுமே ஒன்றுதான். மூழ்கடிப்பதை விட இது ஆபத்தானது. இந்த கப்பலை திருத்தி சரியான இடத்திற்கு கொண்டு செல்வது மிக கடினமானது. எனவே ஈரான் இப்பொழுது முற்றாக கட்டுப்பாட்டை இழந்து எங்கு தாக்குதல் நடக்குமோ அங்கெல்லாம் நடத்த போகின்றது. அமெரிக்க அதிபர் யுத்த நிறுத்தத்தை நீட்டிப்பு செய்வதாக அறிவித்து அதற்கான காலவரையறையை குறிப்பிடாமல் விட்டு ஈரான் மீது முற்றுகை தொடரும் என்று அறிவித்து ஈரானை பொருளாதார ரீதியாக முடங்க செய்து அதன் மூலமாக ஏற்பட்ட பின்னடைவுகளில் பேச்சுக்களுக்கு வரும்படி செய்து யுத்த நிறுத்த நீட்டிப்பு அறிவித்தவுடன் 14 ஈரானிய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்ததன் பின்னதாக ஈரான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, அமெரிக்கா என்ன செய்கின்றது என்று எங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய அத்தனை வியூகங்களையும் உடைப்பதற்கு நாங்கள் எப்பொழுதோ தயாராகத்தான் இருக்கின்றோம். ஈரானுடைய புதிய நாடகத்தை பாருங்கள், இது ஆட்டத்தின் ஆரம்பம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து ஈரானுடைய வான் படை துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய தளபதி மஜித் மௌசலினுடைய எச்சரிக்கை வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கும் ஈரானின் தென்புலத்தில் இருக்கும் நாடுகளாகிய கட்டார், சவுதி, எமிரேட்ஸ் ஆகியவர்கள் மீது தாக்குதல் நடைபெற போகின்றது. உங்களுடைய நாடுகள் இனி ஆயிலை எரிபொருளை ஏற்றுமதி செய்ய முடியும் என்ற கற்பனையை இந்த கணமே கையை விட்டுவிடுங்கள். இனிமேல் அது சாத்தியமில்லை என்று அறிவித்திருக்கின்றார். அமெரிக்கா ஈரானை முற்றுகை இட்டு ஈரானுடைய ஏற்றுமதிகள் சாத்தியமில்லை என்று கூறியிருப்பதற்கு பதிலடி உங்களுடைய ஏற்றுமதியும் இனி சாத்தியமில்லாமல் போகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே போர் நிறுத்த நீடிப்பு என்பது யுத்தம் ஒன்றினுடைய ஆரம்ப சங்கொலியாக இருக்கின்றது. இன்று காலை நேரம் நடைபெற்ற ஈரானுடைய தாக்குதல் இந்த போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் அபாயம் இருப்பதாகவும், பேச்சுவார்த்தைகள் முற்று முழுதாக செயல் இழந்து போன நிலையில் இந்த நடவடிக்கை ஆரம்பமாகி இருக்கின்றது. இதற்கு இடையில் பிரிட்டனில் 30 நாடுகள் அவசரமாக கூடி பேசி ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதாகவும் அதற்கான கூட்டுப்படை பாதுகாப்பை வழங்குவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் களமிறங்குகின்ற பொழுது அமெரிக்காவிற்கு எதிராக களமிறங்குவதாக கூறினாலும் எதிராக இறங்குவதாக ஒரு அறிக்கை ரீதியான நாடகத்தை போட்டபடி இவர்கள் இறங்குகின்றார்கள். இவர்கள் அமெரிக்காவிற்கு எதிராக இறங்கினால் அமெரிக்காவுடன் இவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் இறங்குகின்ற பொழுது ஈரானுடன் தான் இவர்கள் போர் புரிய வேண்டிய நிலை வரப்போகின்றது. இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதலானது இனி வர்த்தகமே நடைபெற முடியாத அளவிற்கு விவகாரத்தை உயர்த்த போகின்றது. அடுத்து என்ன நடைபெற போகின்றது? பப்பல் மெண்டிஸின் மீது ஈரான் பாய போகின்றதா? இப்படியான ஒரு நெருக்கடியான நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இன்று காலை. இது தற்போது வெளியாகி இருக்கின்ற அவசர செய்தி. இந்த செய்தி தொடர்பான விவரமான செய்திகள் தொடர்ந்து வருகின்றன. இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.